தேவி தேவி என்னம்மா இன்னுமா எல்லாரும் தூங்குறா? சீக்கிரம் எல்லாரும் எழுப்பு. கிரிஜா கிரிஜா ஏந்திரடி. லலிதா வர்றேன்னே கூடவா தூக்கம்? பிச்சை எழுந்துடா. உனக்கு தான் கல்யாணம் அவங்கள படுத்துற, எனக்கு என்ன? அந்த குண்டாதான் தலையில தண்ணீர் கொட்டு. எழுந்துடானா? எல்லாம் சீக்கிரம் படுக்க தண்ணி எல்லாம் சுத்தி வைங்க. லலிதா வரத்துக்குள்ள கைய கால அலமிட்டு லட்சணமா இருங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு யார் போயிருக்கா? யாகோ போயிருக்காமா? புதுவாத்துக்கு தானே முதல் தர வர. எப்படி இருக்க? மாரியம்மா வா. ஏ ராஜாத்தி அச்சச்சோ லலிதா, இந்த பையன் நல்லா இருக்கே, எனக்கு கொடுத்துடே. அக்கா இந்த வாட்ச் ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு கொடுத்துருக்கா. இந்த புடவை ரொம்ப நல்லா இருக்கு. அக்கா அக்கா அந்த ஹேண்ட் பேக் எனக்கு கொடுத்துருக்கா. அவ கழுத்து மூலியா இருக்கே தெரியலையா? இதை நான் கொடுத்துறேன். சௌக்கியமா இருக்கியாமா? தீர்க்காயுஷ்மான். நீங்க எப்படி பாருக்க? அம்பாள் மாதிரி உன்னோட அனுகிரகம் இருக்கும்போது நேக்கு என்னம்மா குறைச்ச? அம்மா எங்கப்பா? அம்மா அம்மா மாப்பிள்ளை ஆத்துக்காரா தங்குறதுக்கு இடவசதி செய்யணுமோ இல்லையோ அது விஷயமா போயிருக்கான்னு நினைக்கிறேன். அக்கா உன் கையால துளசி பூஜை பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நீ தண்ணி ஊத்தி பூஜை பண்ண. ஏங்கா பேசாம இருக்க? என் கையால தண்ணி விட்டா துளசி பட்டு போயிடும்மா. என்னக்கா அப்படி சொல்ற? இந்த குடும்பம் பூத்து குலுங்கி இருக்கிறதே உன்னாலதானே? இல்லம்மா இல்ல, அடுத்தாப்புல கல்யாணம் உனக்கு தானே நடக்கணும், நீயே பூஜை பண்ணு. நீ ஏமா லலிதாக்காவை பார்க்க மாட்டேங்கிற? எல்லாம் என் தலையெழுத்துடி, தலையெழுத்து. அம்மா இங்கே அம்மா இங்கே எத்தனை தடவை அக்கா கேட்டுட்டா தெரியுமா? கருமம் கருமம். அவளை நான் பார்க்க மாட்டேன், பார்க்கவே மாட்டேன். ஏன் பார்க்க மாட்டேன்? அவளை பார்க்க நேக்கு பிடிக்கல. விசாலம் விசாலம், இத வந்துட்டேன். மாங்கல்யம் பண்ணி வந்திருக்கு, சரியா இருக்கான்னு பாரு. ராபிச்சம்மா தாயே, சோறு போடுங்க தாயே. ராபிச்சம்மா அம்மா சோறுமா. அம்மா தாயே ராபிச்சம்மா. அம்மா ராபிச்ச தாயே. அம்மா ராபிச்சம்மா. தேவி கொஞ்சம் நில்லுமா. ராபிச்சைக்கு சோறா? என்கிட்ட கொடு, நான் கொண்டு போய் போடுறேன். அம்மா ராபிச்சம்மா. முக்கா பவுன் திருமங்கல்யம் காகிதம் மாதிரி இருக்கு. ஓஹோ, அதான் ஓடி ஓடி ஒளிஞ்சியா? வயிற்றுல இருக்கிறதையும் பெத்து என் கையில குடுமா. 10ஓட 11 அதையும் நான் வளர்க்கிறேன். லலிதா, உன் பார்வையிலேயே 1000 கேள்விகள் அடங்கி இருக்கம்மா. ஐயோ, பெத்தவளுக்கே நான் உபதேசம் செய்யல, அதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட அருகது இல்லை. ஆனாலும் ஒரே ஒரு கேள்வி கேட்க மட்டும் எனக்கு உரிமையை கொடுமா. ஒரே ஒரு கேள்விதான். எத்தனை நாள் இந்த வாசலை தெளிச்சு பெருக்கி மூழ்கி கோலம் போட்டிருப்ப, ஒரு நாள் கூடவா இத நீ பார்க்கவே இல்லை. தெருவுல எல்லாரும் அவ வாசல்ல நின்னுட்டு நம்ம ஆத்தையே பாத்துட்டு இருக்கா. உன்னை பாக்கணுமா? கண்ணை பிடுங்க. நீதான் என்ன பார்க்காம ஓடி ஒளிஞ்ச. ஹைதராபாத்ல நீ வார வாரம் எண்ணெய் தேய்ச்சிக்கிறதே இல்லையா? பேச்ச மாத்திரையா? சி, வரலட்சுமி நோம்பண்ணிக்கு சரடு கட்டிண்டியோ? ஏண்டி, அங்க பக்கத்துல ஏதாவது கோயில் இருக்கோ? எங்கம்மா அப்பாவை காணோம்? இப்ப நீ பேச்ச மாத்திரையா? போமா, நான் நிஜமா தான் கேட்டேன். நாவநாத்துக்கு போயிருக்க சாதம் பண்ணி வைக்க. இன்னைக்கு தங்கவேலுக்கு திவசம். தங்கவேலுக்கு திவசமா? எங்கடி போற? சிவநட்சத்திர
சிவயோக சிவகரண ஹேவம் குண விசேஷேன வசிஷ்டாயாம் அஸ்யாம் புண்ணியதிதோ பிராச்சீனாவதி பூணூல் இடம் பண்ணுங்க. நிறுத்துங்கப்பா நிறுத்துங்க. லலிதா வா வாமா வா. சிவகோத்ராணாம் சிவகோத்ராணாம் தங்கவேலு மாமா சொல்லுங்க. மாமா புத்திராணாம் மந்திரத்தை நிறுத்துங்கன்னு சொல்றேன். லலிதா நடக்கிறது என்ன தெரியுமா? தவசம் அதைத்தான் நிறுத்துங்கன்னு சொல்றேன். ஏம்மா அப்படி சொல்ற? நான் என் மகனுக்காக செய்யற திவசமா இது. செத்து போன வாழ்க்கை தான் மாமா தவசம் பண்ணலாம். என்னம்மா சொல்ற? மாமா தங்கவேலு உயிரோட தான் இருக்கா. உயிரோட இருக்கானா? எங்கம்மா இருக்கா? எனக்கு எப்படிமா தெரியும்? சொல்லுமா சொல்லுமா. எங்க பார்த்த எங்க பார்த்து சொல்லமா? பார்த்தேன் பேசினேன். அது போறாங்க உங்களுக்கு. அது போதும்மா எனக்கு. அது போதும். அந்த பையன் என்ன மதிக்கலன்னாலும் பரவாயில்லம்மா. எங்கேயாவது உயிரோடு இருந்தா அது போதும்மா. என்னைக்காவது ஒரு நாள் இங்க வராம போக மாட்டான் மாமா. லலிதா, அம்மா தாயே, நல்ல செய்தியோட வந்திருக்கிற நீ நல்லா இருக்கணும்மா. நீ எப்படிமா இருக்கிற? சந்தோஷமா இருக்கிறியா? நானும் சந்தோஷமா இருக்கேன். எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டு இருக்கேன். நீ ஆனா நேக்கு கல்யாணமே வேண்டான்னு பிடிவாதம் பிடிக்கிற. இங்க ஆத்துல எதிர்பாராதெல்லாம் நடக்கிறது. பக்கத்தூர் மிராஸ்தார் பையனா, பசுபதியின் பேரா. அவன் தேவி மேல ஆசைப்படுறானா. எல்லாம் கலிகாலம். என்ன பண்றதுன்னே எனக்கு புரியல. பையனும் பொண்ணு நேசிக்கிறான்னு காதல விழுந்தது. உடனே கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிடுங்கன்னு என் மூத்த பொண்ணு உத்தரவு போட்டுட்டா. ஓடி வந்துட்டேன். உங்களுக்கு பெண்ணை பிடிச்சிருக்கா இல்லையா? அவளைத்தான் பண்ணிக்கிறேன்னு ஒரே பிடிவாதமா இருக்கானே என் பிள்ளை. ஆமா ஆமா, மாப்பிள்ள ஒத்த காலில் நிக்கிறாரே தெரியும். மாப்பிள்ள மீச வச்சுட்டு இருக்கானடி. மீச வச்சிருந்தா என்ன? அவ்வளவும் படிப்பு. உங்க பிள்ளை வச்சுக்கலையா? ராஸ்தா ராத்து சம்மந்தம். மீசையை பார்த்தா முடியுமா? சரிடி. ஆத்துல என்ன சொல்றா? ஒண்ணும் இல்ல, என் மூத்த பொண்ணை கேட்டுதான் முகூர்த்தத்தை வச்சுக்கணும்னு சொல்ற. 2-3 மாசம் ஆனாலும் நீங்க பொறுத்துக்கணும். ஏன்னா கல்யாணத்துக்கு அவன் நிச்சயம் வரணும். பையன் பொறுத்துட்டா சரி. இவன் தான் ரொம்ப அவசரப்படுறான்.